கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் உன் பாதைகளை செபைப்படுத்துவார். இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு நன்மையான பாதையிலே உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். யாக்கோபு தன் சகோதரனால் பகைக்கப்பட்டு தன் தாயின் தகப்பனாலும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் தன்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு அவன் போகும்பொழுது வனாந்திரத்தில் அவன் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை வழி நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்து யாக்கோப்புடைய பாதைகளை ஆண்டவர் செவைப்படுத்தினார். அவனை ஆசீர்வதித்தார். மறுபடியும் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு வந்து சேர கிருபை தந்தார். அவனுடைய பாதைகள் எல்லாம் நன்மையாய் இருந்தது. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட சில சூழ்நிலை நிமித்தம் என்ன செய்வது என்று புரியாமல் நீங்கள் இருக்கலாம். சில பாதைகள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு மேல் உங்கள் நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்களை நன்மையான பாதையில் நடத்துவார். உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல வழிகளை திறந்து உங்களுக்கு உயர்வை கட்டளையிடுவார். விசுவாசியுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.